வீட்டுல எல்லாம் ஜெயன் தான். ஆமா. இவங்க துபாயில இருந்து வந்திருக்கான், இவங்க செல்லக்குட்டி இவங்க அபுதாபில இருந்து வந்திருக்காங்க. அதனால எங்க வீட்டுல சண்டேனாவே எல்லாம் ஜெயன்றதுதான் ஸ்பெஷல் இருக்கும். சண்டே ஏண்டா போதுன்னு இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன உங்க வீட்டுக்கு வந்தா ஊர்ல இருக்க மாதிரியா இருக்குது, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் இந்த மாதிரி குண்டான்ல சோறு வைக்கிறது, கிளறது போறது எல்லாம் பாத்துட்டு நீங்க வந்து இந்தியால இருந்துகிட்டு துபாயில சும்மா போய் சொல்றீங்களா? ஏன்னா துபாயில வந்து எல்லாம் சும்மா ஒரு 2 டம்ளர் இப்படிலாம் சின்ன ஃபேமிலியா தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் குழந்தைங்க சின்னதா இருக்குங்க, எல்லாம் குட்டி குட்டி பாத்திரத்தை சமைப்பாங்க. நம்ம ஏன்னா அண்டாலையும் குண்டாலையும் சமைக்கிறத அதிகம். செம்பரத்துல மாவு அரைச்சி வைக்கிறது, இட்லி குண்டான்ல சுடுறது, நம்ம இன்னும் தோசை சுடுறதெல்லாம் பாக்கல. நம்ம வந்து எல்லா ஸ்டவ்லயும் வந்து ஒரே கல்ல வச்சு தோசை சுடுறதுலாம் அதெல்லாம் தான் பாக்கல. அதனால நீங்க என்ன துபாயில இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வீடியோ போடுறீங்களா? இந்தியால இருந்துகிட்டு உங்க கிச்சனை பார்த்தா வந்து இந்தியால இருக்க மாதிரியே இருக்கு, துபாயில இருக்க மாதிரியே இல்ல அப்படின்னாங்க. நாங்க துபாயில தாங்க இருக்கோம். எல்லா யூஏயும் துபாய், இது அபுதாபி, துபாய், ஷார்ஜா, இவங்க துபாய், எல்லா யூஏயும் ஒரே இடத்துல இருக்கோம். அது நீங்க செய்யற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? சரிம்மா. நீங்க நிறைய பல்கா செய்றீங்க, நிறைய பேருக்கு செய்றீங்க. எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு சேர்ப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லித்தாங்க. அது வந்து டம்ளர் கணக்கு தான்மா. இங்கெல்லாம் வந்து இத்தனை பேருக்கு இத்தனை டம்ளர்ன்ட்டு நான் ஒரு டம்ளர் வச்சிருக்கேன், அந்த அளவு சொல்றேன். அந்த டம்ளர் கணக்கு வச்சுட்டோம்னா உனக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு கொஞ்சோண்டு, அந்த மாதிரி நம்ம வந்து அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா செஞ்சிடலாம். எந்த அரிசியில செய்வீங்க? இது பாசுமதி ரைஸ்ல செய்யறது, நம்ம ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யறது, மாத்தி மாத்தி செய்யறது. ஒரே அரிசியில செஞ்சா போர் அடிச்சிடும். அதுவும் இல்லாம பாசுமதியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கிடைக்குதா, அதனால பாத்தீங்கன்னா ஒண்ணா ட்ரை பண்றது. ட்ரை பண்ணி சில அரிசி நல்லா இருக்கும், சில அரிசி சரி வராது. ஆனா கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம எப்பயும் செய்யறோம் அந்த இந்தியா கேட்ல தான் செய்யணும். நம்ம சேஃபா புதுசா வர அரிசி பிராண்டு நல்லா இருக்கு, சரி செஞ்சு பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஆனா கெஸ்ட் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் சமைச்ச பிராண்ட்லயே தான் செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, ட்ரை பண்ணோம்னா நம்ம ஜீரக சம்பா புதுசா ஒரு பிராண்ட் வந்திருக்குன்னு பண்ணேன். பாத்தீங்கன்னா சோறு வந்து ஒரு மாதிரி குழஞ்சு போயிடுச்சு. நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு தடவை செஞ்சு பாத்துக்கணும். செஞ்சு பார்த்துட்டு இது தண்ணி வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஜீரக சம்பா எல்லாம் 1க்கு 2. இப்ப நான் வாங்கின அரிசியில பாத்தீங்கன்னா 1க்கு 1.5 வச்சாதான் சரியா வரும். ஜீரக சம்பா 2.5 டம்ளர் இதுல போட்டா 1 கிலோ. இன்னைக்கு வந்து நம்ம 6 டம்ளர் போட போறோம். அவ பாத்தீங்கன்னா 2.5 கிலோ அரிசி அரிசி வரும். நம்ம இப்பெல்லாம் வந்து கிலோ எல்லாம் தெரியாதுல்ல, யாரும் தெரியாதுன்னா டம்ளர் தான் ஈஸியா இருக்கும். ஆமா, இதுல வந்து நம்ம 2.5 கிலோ இன்னைக்கு போட போறோம். 6 டம்ளர். ஆமா, இன்னைக்கு இதுல பாசுமதி ரைஸ் செய்ய போறோம். நம்ம எப்பயும் இந்த இந்தியா கேட்ல தான் செய்வோம். இன்னைக்கு அரிசி தீந்துருச்சு. அப்புறம் இந்த பிராண்ட் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, சரி அதனால அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இது சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்கு. இது எனக்காவது வந்து காலையில எப்பயாவது பிரியாணி செய்யலாம், அப்ப கொஞ்சமா செஞ்சுக்கலாம். இதை இன்னைக்கு வந்து இந்த பிராண்ட்ல தான் செய்ய போறோம். இதுவும் இந்தியா கேட்டு தான், ஆனா இது வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும், நீளம் கம்மியா இருக்கும். இதை வந்து அரிசி வந்து நம்ம பிரியாணிக்கு அளக்கும் போது ரொம்ப கவனமா அளக்கணும். அது நம்ம தான் அளக்கணும், வேற யாரும் எடுத்துட்டு வர சொல்லக்கூடாது. நம்மளே அளந்து நம்மளே, அதாவது பிரியாணி செய்யும் போது பாத்தீங்கன்னா அரிசி நம்மளே அளக்கணும், அதே மாதிரி தண்ணியும் நம்ம தான் அளக்கணும், வேற யாரையும் அளக்க சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி அரிசி அளப்பாங்க, அதே மாதிரி தண்ணி ஏதாவது கூட கூட வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து தப்பா போயிடும். நம்ம அவ்வளவு வேலையை பார்த்திருப்போம், கடைசியில கொஞ்சம் இந்த அரிசி அளங்க, இந்த தண்ணி கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது தப்பாக்கிட்டாங்கன்னா நம்ம மொத்த செஞ்சதுமே வேஸ்டா போயிடும். அதனால மத்த வெங்காயம் நறுக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு உரிக்க ஆள் வச்சுக்கலாம். மத்த வேலையெல்லாம் வந்து நம்ம தான் பண்ணணும். பிரியாணி செய்யணும் அப்படின்னா அரிசியும் அதுக்கப்புறம் தண்ணியும் நம்ம தான் செய்யணும். 6 டம்ளரு இந்த மாதிரி தலை தட்டி தான் அளக்கணும். நீ கொட்டினா அரிசி எல்லாம் போய் கீழே கொட்டிடுமா, அதனால நீ கவருக்குள்ளேயே நீ டம்ளர் விட்டுடு. இது வந்து 1. இது இப்படியே வச்சு நானா வச்சு கொட்டிடுவேன். கொஞ்சம் கூட கூட வந்துச்சுன்னா நான் தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இப்ப நீ புதுசா செய்யும் போது கரெக்டா அளக்கணும். உள்ள ஓபன் பண்ணிக்க, டம்ளர் வந்து உள்ள விட்டு இந்த மாதிரியாவது. ஆமா ஆமா, 2 நல்லா தலை தட்டிடு. 3 4 5 6 6 சரியா இருக்கு. பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி முதல் அரிசியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி வளர்க்கும் போது அவசர அவசரமா எடுத்து அவசர அவசரமா வளர்க்க அந்த மாதிரி கிடையாது. பிரியாணி செய்யும் போது ஃபர்ஸ்ட் எடுத்து அரிசி எடுத்து வச்சிடணும். ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்துட்டோமா, அரிசி எடுத்து முதல்ல வச்சிடணும்.
வச்சுட்டு இந்த டம்ளர் தண்ணி அளக்கிற நேரத்துல தேடினா கிடைக்காது, எங்கேயாவது யாராவது எடுத்து போயிருவாங்க. அதனால இது உள்ள போட்டு இட்லி கொப்பரைய மூடி இந்த மூடி இப்படி வச்சிடணும். அப்பதான் யாரும் எடுக்க மாட்டாங்க. வேற பாத்திரம்னா கூட தெரிஞ்சு எடுத்து டம்ளர் எடுத்துட்டு எங்கேயாவது போய் நம்ம காணாங்கான தேடி தெரியணும். அதனால அரிசி அளந்தோடனே இந்த டம்ளர் உள்ள போட்டு இப்படி மூடி ஒரு ஓரத்துல வச்சிடணும். தான் வச்சிரு. அதுக்கப்புறம் வெங்காயம். இப்ப 6 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோமா, 6 வெங்காயம். ஒண்ணு. எந்த மாதிரி சைஸ்ல எடுக்கணும்? சைஸ் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்க கூடாது, ரொம்ப சின்னதாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் இருக்க கூடாது. ஒரே சைஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் இவ்வளவு பெரிய வெங்காயம் தேவையில்ல. இந்த மாதிரி மீடியம் சைஸ் இந்த மாதிரி. இப்ப 6 வெங்காயம். 1 2 3 4 5 6 இது போதும். வெங்காயம் வந்து 6 வெங்காயம் போதும். அதே மாதிரி தக்காளி எடுமா. தக்காளி வந்து இந்த மாதிரி தக்காளி 3 தக்காளி போதும். இதுல வந்து நம்ம லெமன் போட போறோம், தயிர் போட போறோம். அதனால புளிப்பு வந்து இதுவே போதும். 3 தக்காளி. நிறைய தக்காளி போட்டோம்னா புளிக்கும், தக்காளி சோறு மாதிரி இருக்கும். அதனால வந்து 1 2 இதுவும் சேம் சைஸ்ல 3 தக்காளி. இந்த 3 போதும். இது 6 போட்டோம்னா நம்ம வந்து இது 3 போதும். கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பான கத்தி எடுக்காது, அதெல்லாம் பார்த்து இருக்கணும். அதனால இது வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கும். இது நல்லா நறுக்கி நறுக்கி பழகுனவங்க பண்ணலாம். இப்ப இந்த கத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கணும்னா கஷ்டமா இருக்கும், இப்படியே ஸ்லிப் ஆயிரும். அதனால இது வேணாம். இது மாதிரி நறுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்க கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமா இருந்தா போதும். இந்த மாதிரி இதை நறுக்குனா போதும். இப்ப இவ்வளவு பெரிய இதா இருக்குல்ல, இந்த கத்தியே கரெக்டா வரும். இப்ப பாரு, இந்த வெங்காயத்தை வச்சுக்குவேன். இந்த பாரு எப்படி வருது பாரு. இப்படி போடணும். இப்படி பிரஸ் பண்ணும் போது உனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கை போட்டுரும். அதனால பிரியாணி நறுக்கும்போது இந்த மாதிரி தேவையில்ல. சும்மா வேற இருக்கிறது நறுக்குனா மெலிசா நறுக்குனா இதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு தேவையில்ல. இதை எடுத்துட்டு இந்த இதுல எப்படி இருக்கு பாரு, இதை எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் எடுத்துடணும். இதை எடுத்துட்டோம்னா வெங்காயம் வந்து தனித்தனியா பிரிஞ்சு வரும். அப்ப வந்து நம்ம பிரியாணி போடும்போது தனித்தனியா இருக்கும். இப்ப இதோட சேர்த்து நறுக்கணும்னா அப்படியே பிரியாணியோட அந்த ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் உடம்புக்கு கேடு அப்படி இப்படின்னுவாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனா இதை எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல உதிரி உதிரியா வரும். அதே மாதிரி பச்சடிக்கும் அப்படிதான். இந்த இடத்த எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா வதக்குறதுக்கும் வசதியா இருக்கும், உதிரியா இருக்கும். கட் பண்ணிக்கலாம். இந்த இப்படி செஞ்சே வந்துடும். கத்தி ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும், நறுக்கிடாம. ஏன்னா நம்ம கை நறுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் சமைக்கணும், அவ எரிச்சலோட சமைக்கணும். அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இதை நீ நறுக்கதை எடு பாப்போம் இப்படி எடுக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி பண்றதான் இங்க பாரு. இப்படி இப்படி அதெல்லாம் வந்துடும். நம்ம இப்படி பண்ணேன்னா கை எதுவும் ஸ்லிப்பாச்சுன்னா கத்தி எடுத்துரும். அது ஈஸியா இருக்கும் இது. அதே மாதிரி வெங்காயம் நறுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 இப்படி, அதுக்கப்புறம் 1 2 இந்த மாதிரி ஒரு 2 இது நறுக்கிடணும். நறுக்கியாச்சுன்னா பாரு, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கா. இப்ப நம்ம கட் பண்ணும் போது அப்படியே உதிரி உதிரியா வரும் வெங்காயம். இப்படி நறுக்கிறோம்னு வச்சுக்கோவேன். ஒட்டிட்டே இருக்கும், ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சரியா வதங்காது. இந்த மாதிரி போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும், தனித்தனியா. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நறுக்கிது. இதை நறுக்கிட்டு ஒரு நல்ல பெரிய தட்டுல வச்சிரு. மல்லி அதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் அதெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யா, அப்ப நாங்க ஃப்ரிட்ஜில் திறந்து எடுத்துக்கலாம். இப்ப நீ வந்து செய்யும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதனால எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் மிளகாத்தூள்லாம் தீந்துருச்சு, ஊர்ல இருந்து கொண்டு மிளகாத்தூள் நான் டப்பால கொட்டி வைக்கிறேன். டப்பால வரைக்கும் வச்சிருக்கேன், கொட்டி வைக்கிறேன். பார்த்துதான் நறுக்கணும். ஏன்னா நான் நிறைய வாட்டி கையை போட்டு தள்ளியிருக்கேன். அந்த இது ஓரத்தையும் கட் பண்ணிக்கிட்டியாமா? என்னது? கட் பண்ணி தான் தருந்தது. நீங்க பாதி கட் பண்ணி வச்சுட்டு போனீங்கல்ல, அந்த இது இந்த இப்படி இருக்குல்ல, இது கொஞ்சம் நீ இப்படி 2 தடவை அப்படி நறுக்கிக்கிட்டேன்னா, இது நறுக்கிட்டுனா உனக்கு பிடிக்க நல்லா வசதியா இருக்கும். இப்படி இப்படி பிடிச்சுக்கோ. இப்படி பிடிச்சேன்னா உனக்கு கை ஸ்லிப் ஆகாது. கை நறுக்காம கரெக்டா நறுக்குவோம். அப்படி நறுக்கி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றது? எடுத்து இப்படியே தட்டுல கொட்டி ஒரு ஓரமா தட்டுல கொட்டிடு.
தக்காளி 3 தக்காளிமா. தக்காளி வந்து நறுக்கி இந்த மாதிரி சில்வர் தட்டுல வச்சிரு. அலுமினிய தட்டுல வேணாம். இது வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும்ல, அதனால சில்வர் தட்டுல வச்சிரு தக்காளி நறுக்கி. மத்ததெல்லாம் அதுல வச்சுக்கலாம். வச்சுட்டு தக்காளி நறுக்கும் போது இதே மாதிரி தண்டு எடுத்துடணும். நறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், அதே மாதிரி வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த எடுத்துடணும். இந்த மாதிரியும் நறுக்கலாம். ஆனா சிலது வந்து என்னன்னா தோல் இருக்குமா, அப்படியே ஸ்லிப் ஆயிரும். அப்ப கை அறுத்தாலும் அறுத்துரும். அதனால என்ன பண்ணா அதே மாதிரி வெங்காயத்துக்கு மாதிரியே ஒரு 2 இந்த மாதிரி நறுக்கிடணும். முன்னாடி பின்னாடி இப்படி நறுக்கிடணும். இது எவ்வளவு பொடியா நறுக்கிடலாம். நறுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நறுக்கலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு வசதிப்படலாம்னா இந்த இப்படி நறுக்கினீங்கன்னா சேஃப்டியா இருக்கும். உனக்கு எது வசதின்னு பார்த்து நறுக்கிக்கோ. நல்ல மெலிசா நறுக்கணும். இல்ல இப்படியே ஓகே அப்படின்னாலும் எப்படி நறுக்கிக்கோ. இந்த மாதிரி நறுக்கினாதான் வசதியா இருக்கும். ஆனா பாத்துக்கோ, தோல் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி விட்டுரும். இந்த மாதிரி நல்லா மெலிசா நறுக்கணுமா, அப்பதான் சீக்கிரமா வதங்கும். அப்படியே பெருசா நறுக்க கூடாது. நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணியா கூட வெந்துரும். அதனால பார்த்து பொறுமையா அப்படி மெதுவா நறுக்கு. பதமா இருக்கு, கையையும் நல்ல பதம் பார்த்து விட்டுரும். அது நல்லாவும் நறுக்கும், அதுக்குன்னு ரொம்பவும் இதா இருக்காது. இருந்தாலும் பயங்கர ஷார்ப்பா இருக்கிறத வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சமைக்கும் போதெல்லாம் கையை போட்டு விட்டுரும். நறுக்கி முடிச்சிட்டேன், சில்வர் பாத்திரத்துல வச்சிடறேன். இது வந்து நல்ல காரமான மிளகாய். இதுக்கு வந்து 6 டம்ளர்னா 6 டம்ளர் பச்சை மிளகாய் போதும். பச்சை டம்ளருக்கு 6 பச்சை மிளகாய் போதும். ஆனா 1 டம்ளருக்கு 1 பச்சை மிளகாய் போதும். இது நல்லா காரமா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணோம்னா இந்த பேர் லேசா இப்படி வதந்து விட்டுரும். லைட்டா தான், கொஞ்சம் முழுசா போட்டோம்னா எண்ணெயில வதங்கும்போது வெடிக்கும். அதனால இந்த பேர் லேசா அப்படி மீன் குழம்பு மாதிரி இப்படி வதந்து விட்டுறணும். வதந்து ஒரு ஓரமா வச்சு எல்லாத்தையும் வச்சிருவாங்க. இந்த புதினாவையும் மல்லியும் நல்லா கழுவிடு. கழுவிட்டு இந்த புதினாவை அப்படியே வச்சிரு. மல்லியை மட்டும் கொஞ்சம் நறுக்கி வச்சிருமா. பொடியா கொஞ்சம் மீடியமா இருக்கு, ரொம்ப பொடியா வேணாம். நீ தக்காளி நறுக்கிட்டியா, தக்காளி நல்லா அப்படி ஓரமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும்ல, அதனால புதினா இங்க, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்ல, அத வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வைக்கணுமா? 3 ஸ்பூன் எடுத்து வை. நிறைய ஓகேவா? இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா. அளவா போடணும். நிறைய போட்டோம்னா டேஸ்டா இருக்கும்னா நல்லா இருக்காது, ரொம்ப வாடையா இருக்கும். போதும். வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப அரைச்சிட்டோம்ல, இதை எடுத்து இப்ப டப்பாக்குள்ள வச்சிரு. எடுத்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருமா. அந்த ஜார் அப்படியே வச்சிரு. நம்ம கிரேவி பண்ணும்போது அந்த ஜாரை கழுவி அப்படியே கிரேவில ஊத்திடலாம். எடுத்து வச்சிருமா. எடுத்து வச்சு சும்மா கொஞ்சம் ஒட்டி வச்சு இது ஓரமா வச்சிரு. நம்ம இந்த மாதிரி சமைக்கும் போது நிறைய பாத்திரம்லாம் உருட்டி போட்டுக்க கூடாது. இடைஞ்சலா இருக்கும். எது யூஸ் பண்ண பாத்திரத்திலேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். ரொம்ப கச்சன்னு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சமைப்போம், அவ்வளவு வேலை செஞ்சுட்டு பாத்திரமும் பார்த்தா சிங்க் ஃபுல்லா ரொம்பி கிடக்க கூடாது. அளவா பாத்திரம்லாம் யூஸ் பண்ண பழகிக்கணும். மசாலா எதுல துவைக்க போறீங்க? எதுல? ஒரு 2 இலை. எனக்கு பிரியாணி பண்றதுல மெயின் வந்து எனக்கு இந்த கரம் மசாலா என்ன போடுறதுன்னா தெரியாது. இதுதான் இந்த 2ல போடணும். பிரியாணி மசாலா எவ்வளவு போடணும்னு தான் நான் மெயினா தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதுதான் வந்து எப்பயுமே குழப்பம், எத்தனை போடுறது அப்படின்னு. ஒரு 2 இலை போட்டா இது போதுமா. அப்புறம் பட்டை கிராம்பு. இப்ப 6 டம்ளரா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பட்டை போதும். இவ்வளவு போதுமா? நம்ம வீடியோல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பட்டை போடுற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் பாத்திருக்கேன். பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். துபாயில சும்மா சாப்பிடுறோம்ல, அவ்வளவு ஹெவியா நம்ம சாப்பிடணும் அவசியம் கிடையாது. லைட்டா போதும். இதுவுமே போதும். இந்த அளவுமே செய்யறதா இருக்கும். ரொம்ப நம்ம ஊர்ல வந்து பட்டை கிராம்பு எல்லாமே மிக்ஸி போட்டு அரைச்சி போடுவாங்க. அதெல்லாம் எப்பயாவது ஒரு சாப்பிட்டா போதும். நம்ம சும்மா அங்க அடிக்கடி பிரியாணி சாப்பிடுறோம். அது மாதிரி சாப்பிட்டா அது இங்க துபாயில அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வாய் வயிறுலாம் வெந்து போயிடும், சாப்பிட முடியாது. இப்ப வந்து இவ்வளவு பட்டை ஒரு மீடியமா 6 டம்ளர்னா இப்படி சின்னதா ஒரு 3 பட்டை போதும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏலக்காய், இதுவும் ஒரு 6 போதும். 1 2 3 4 5 6 6 டம்ளர் அரிசிக்கு 6 ஏலக்காய். ஆமா போதும்.
அப்படியே வாயிலையும் சும்மா சும்மா வராது. ஆனா வந்து சாப்பிடும் போதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். 6 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய். ஓ, இது கருப்பு ஏலக்காவா? ஆமா, கருப்பு ஏலக்காய். இப்பதான் நான் பாக்குறேன். இது அது நல்லா இருக்கும், நல்லா வாசமா நல்லா இருக்கும். இன்னும் சாய்ஜீராலாம் இருக்கு, அதெல்லாம் வேற பிரியாணி செய்யறது. இது நம்ம ஊர் பிரியாணி. இது சும்மா இந்த பூ வந்து போடலாம். கடல் பாசி சும்மா ஒண்ணு போட மாட்டோம் நம்மலாம், கொஞ்சோண்டு. அது அப்புறம் ஸ்டார் எல்லாம் காணோம். ஸ்டார் வந்து மாமா டீ போட்டு குடிச்சிட்டாங்க, சளி பிடிச்சிருக்குன்னு. அவர் அட பாவீங்களா, அவர் சளி பிடிச்சிச்சுன்னா உடனே எடுத்து போட்டு நம்ம எல்லாமே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அங்க பாரு இப்ப ஸ்டார காணோம். நீங்க ஸ்டாக் வச்சிருப்பீங்களே, அதுல இல்ல? எல்லாத்தையும் கொட்டிட்டோமா, ஏதாவது அடியில கிடக்கும். எனக்கு இவர் டீ போட்டு குடிச்சது தெரியாதா, இருக்குதுன்னு நினைச்சாலும் அடுத்த தடவை வாங்கி இதுல கொட்டிடணும். ஒண்ணு கூட இல்ல பத்தியா? ஸ்டார காணோம். இந்த சொல்லுவாங்க ஜாவித்ரி. ஜாவித்ரி இது இவ்வளவு போட்டா போதுமா? இது இல்லையே, இதான் மாமா டீ போடலையா? அதான் மாமாக்கு டீயா போட்டு குடிச்சிருக்கிறாரு. அவர் சளி பிடிச்சிச்சுன்னா இது போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. இது தேவையில்லையா? இந்தாமா இது இருக்கு. இது எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடணும். இது நான் பிரியாணி சாப்பிடுறப்ப ஒரு டைம் ஹைதராபாதி பிரியாணில இது போட்டிருந்தாங்க. இது என்னன்னே தெரியாம நாங்க நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஜாவித்ரி பூ. ஜாவித்ரி அது ஒருத்தவங்க ஒரு பூ சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. இதுதான். இந்த கிராம்பு குட்டி குட்டியா இருக்கிறதே 6 போட்டா போதுமா, இல்ல வந்து பெருசுதான் போடணும்? நம்ம பிரியாணி மசாலா போடுமா, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்ச மசாலா இருக்கு, அது கொஞ்சம் போடுவோம். அதனால இது வந்து போதும், ரொம்ப அதிகமா இருக்க கூடாது. அதனால குட்டி குட்டியா எடுத்திருக்கீங்க? குட்டி குட்டியா இல்ல, கையில வந்தது எடுத்து போட்டேன். சரி சரி, பெருசா வேணாலும் பெருசா எடுத்துக்கலாம். 6 ஏலக்காய். பிரியாணி சாப்பிடும் போது நம்ம இப்படிதான், அப்புறம் ரொம்ப ஹெவியா இருக்காது, நம்ம லைட்டா தான் பிரியாணி இருக்கும். அது இப்போ நம்ம மீன் குழம்புல எப்படி காரம் புளிப்பு அப்படி சாப்பிடுறோம்ல, இதுல கேரளாக்காரங்க பாருங்க, மலையாளியெல்லாம் அவங்க இருக்கா ரொம்ப புளிப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உப்பு காரம் புளிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தா எல்லாத்துக்கு வருது. அதனால இப்ப நமக்கு இது போதும். இதே பிரியாணி நான் ஊர்ல போய் செஞ்சேன்னு வச்சுக்க, இது என்ன பிரியாணி உப்பு காரம் இல்ல அப்படின்னு பிடிக்கிறது இல்ல. நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டேன்னா ஊறுகாய் மாதிரியே இருக்கும், டென்ஷனா ஆகும், அப்படியே நாக்குல எல்லாம் உப்பு காரம் அப்படி இருக்கும். ஒரு தடவை தான் அங்க போய் பிரியாணி சாப்பிட முடியும், எனக்கு நாக்கெல்லாம் புண்ணாயிரும். அதனால நம்ம இந்த அளவுக்கு போதும். அதுக்குன்னா உப்பு சப்பு இல்லாம சப்புன்னுலாம் இருக்காது, இது சரியா இருக்கும். நம்ம பிரியாணி மசாலா போடுறோம்ல, சரியா இருக்கும். கருவேப்பிலை போடணும் மாட்டேன், கருவேப்பிலை போடக்கூடாது பிரியாணிக்கு. புதினாவும் கொத்தமல்லியும் தான் போடணும், கருவேப்பிலை எல்லாம் போடக்கூடாது. நீ எனக்கு கீரைக்கு இது கருவேப்பிலை போட்டு தளிச்சு தானே, கீரைக்கும் கருவேப்பிலை போடக்கூடாது. இதெல்லாம் நீ இப்படியே சும்மாவே போட்டுரு. அப்படியே போட்டுடலாமா? போடு போடு, அடுப்பு பத்த வைக்க தேவையில்லை, போடு அப்படியே போடு, அப்படியே போடு. அதையும் போட்டுருமா, எல்லாத்தையும் போடு. அதையும் போடு. அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு அதையும் போடு. அது போடு, இந்த போடு, இங்க ஓரமா ஓரமா போடு. அதுக்கப்புறம் அந்த புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் போடு, கொஞ்சமா போடு. இவ்வளவு போதுமா? ஆமா. இதுக்கு எவ்வளவு அளவு? இதுதான், இது அளவுதான். இது கைப்பிடி தாளிக்கும் போது ஆமா இவ்வளவுதான், அப்படியே அள்ளி போடக்கூடாது. போதும் போதும். மாவு, நம்ம மாவு கரண்டி குழிக்கரண்டி இருக்குல்ல, இதை போடு. இந்தா இது வச்சுக்கோ. இது வந்து நம்ம 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கோமா, 6 கரண்டியா? 6 போடக்கூடாது, 3 போதும். 3 நெய் 1. இந்தா போடு, ஊத்துமா, அப்படியே ஊத்து. 2 3 3. அப்புறம் நெய் 1 கரண்டி நெய். இது இதா இருக்கு, அது கெட்டியா இருக்கு. ஸ்பூன் எடு, ஸ்பூன் எடுமா. இது இஞ்சி பூண்டு இல்ல பரவாயில்ல, பின்னாடி எடுத்துக்கலாம். போதும். ஊத்து. எப்படி
இது எண்ணெய் காஞ்சி பட்டை கிராம்பெல்லாம் தாளிப்பாங்கல்ல, அப்படி இல்ல. இது வதங்க வந்துரும். டக்குன்னு இந்த மாதிரி போட்டா இது பண்ணலாம். ஸ்டவ் காய வச்சுட்டு பட்டை கிராம்பெல்லாம் எண்ணெயில வடிச்சிச்சுன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி போட்டா இது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப மோசமா இருக்காது, நல்லாதான் இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்ப வதங்குது இல்ல, நான் சும்மா லேசா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த அரிசி அதுக்குள்ள நீ வந்து களைஞ்சி வச்சிருமா, களைஞ்சி தண்ணி பிடிச்சி வச்சிரு. நம்ம வெங்காயம் வதங்கும் முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும். அது டம்ளர் எடுத்து தனியா வச்சிரு. கழுவிட்டு அப்படியே தண்ணி முழுகுற மாதிரி அரிசி வச்சிருமா, தண்ணி வச்சிரு. 2 தடவை கழுவிட்டு அரிசி முழுகுற மாதிரி வச்சிருக்காமா. என்ன கம்மியா இருக்குதா பரவாயில்ல போதுமா? ஆமா, இப்ப பாக்கும்போது என்ன கம்மியா தான் இருக்கும். இந்த வெங்காயம் வதங்க எண்ணெய் எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்படியே மேல வந்து நிக்கும். அது போதும். இப்ப பாக்கும்போது எண்ணெய் இல்லாம தான் இருக்கும். வதங்க எண்ணெய் எல்லாம் வந்துடும். சரி, இந்த இதை வதக்கி விட்டுட்டு நல்ல வெங்காயம் வதங்கணும். பிரியாணிக்கு டேஸ்டா வெங்காயம் வதங்குறதுலதான் இருக்குது. பிரியாணி நம்ம யாருக்காவது கத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோ, போதுமா வதங்கினது போதுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரம் நீ வதக்குறன்னு பாக்கலாம். பிரியாணி செய்யணும்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். பெண்களுக்கு எல்லாம் பொறுமை வேணும்ன்றது இதுதான். பொறுமையா சமைக்கணும், அப்பதான் சமையல் நல்லா இருக்கும். துணி பிடிச்சுக்கோமா, ஏதாவது பாத்திரம் நழுவாம இருக்கும், துணி எடுத்துக்கோ, துணி பிடிச்சுக்கோ. அரிசியில இன்னும் ஒரு தடவை தான் கழுவி. சரி, பரவாயில்ல, நல்லா வதக்கிட்டு. ஆஹா, நல்ல வாசனையா இருக்கு. அவங்க சமைச்சா வாசம் கமக்கும். ஆமா, எப்பயுமே வீட்டுக்குள்ள இருக்கப்போ பிரியாணி ஸ்மெல் மட்டும்தான் வரும். இங்க வந்து உள்ள வந்து வர்றப்போ ஊர்ல இருந்து வந்தது. வரேன். கொட்டி இல்ல, மிளகா மல்லியெல்லாம் தீர்ந்துச்சுமா, டப்பால கொட்டி வைக்கணும். நமக்கு மிளகா மல்லி தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போன் பண்ணோம்னா அம்மா அரைச்சு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு யாரும் அரைச்சு கொடுத்துருவாங்க. இங்க இருக்க மிளகா மல்லியெல்லாம் நமக்கு காரணம் ஒண்ணு கூட இருக்கும், இல்லைன்னா கம்மியா இருக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது இப்ப ஒரு 2 தடவை எனக்கு அரைக்கிறதுக்கு நேரமே இல்லை. இப்போ தட்டுடுமா, ஒரு டப்பால வச்சு எப்படி கொட்டிடலாம். கீழே கொட்டிடுச்சுன்னா நல்லா ஈரமா இருக்குங்க. நல்லா இருக்கா? இந்தம்மா இந்த டப்பால இதை வச்சிரு, இப்படி இது மேல வச்சிரு. வச்சுட்டு இது வந்து மிளகாத்தூள் வெள்ளி போட்டு கொட்டி நான் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். அத்த மிளகாத்தூள் முடிஞ்சிடுச்சு. அதனால முடிச்சு போட்டு வச்சிரு. இது அப்புறமேட்டு இன்னொரு டப்பால கொட்டி வைக்கணும். இதெல்லாம் இருக்கு, அதில் கொட்டி வச்சிரு. இப்ப சமைச்சிட்டு இருக்கும்போது நேரம் இல்ல, வச்சிடலாம். இதான் இந்த அடுத்து இந்த மல்லித்தூள் போட்டு வச்சிருமா. செஞ்சுட்டேன் அத்தை. மல்லித்தூள் போட்டு வச்சுட்டேன், கட்டி வச்சிடறேன். கட்டி டைனிங் டேபிள்ல போய் வைமா. இன்னும் டப்பாலாம் இருக்கு, எல்லாத்தையும் கொட்டி வச்சிருவோம். அந்த பாலித்தீன் கவர்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்க கூடாது. அப்படியே ஊர்ல இருந்து வந்தோடனே எடுத்து கொட்டி வச்சிடணும். பட்டை கிராம்புல எண்ணெயில பொரியணும்ல, அங்க பாரு. இப்ப இப்படி நம்ம எண்ணெயில போடவே இல்லை, ஆனாலே இப்படி பட்டை கிராம்புலாம் இப்படி நல்லா பொரிஞ்சிருச்சா, இது போதும். நம்ம எண்ணெயில போட்டு அதை வெடிக்க வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதெல்லாம் வேணாம். நம்ம டக்குன்னு சென்ன இந்த மாதிரி சொல்லிடலாம். அதான் நல்லா ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லம்மா, இங்க பாரு. இது வந்து இன்னமும் இப்படி இருக்கு பாரு. ரோஸ்ட் ஆகணும் நல்லா. நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்படியே பொரிஞ்சு வேகணும் எண்ணெயில. நமக்கு அந்த வெங்காயம் பொரிஞ்சு ஒரு அளவுக்கு எண்ணெய் இருந்தாவே வந்து நல்லா பிரியாணி நல்லா இருக்கும். அளவும் கரெக்டா இருக்கும். நல்லா வதக்கு, இன்னும் வதக்கிட்டு இருக்கோம். இந்த பிரியாணி கறி வாங்கும் போதுமா நம்ம பீஸ் வந்து சின்ன பீஸானா ரொம்ப குட்டி குட்டியா மினிச்சி போட்டுருவாங்க. அதனால நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பீஸ் பரவாயில்ல, பிரியாணிக்கும் கரெக்டா இருக்கும், கிரேவிக்கும் சரியா இருக்குது. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிக்கிறதுனால எனக்கு சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லிருக்காங்கம்மா. எல்லாத்துக்குமே நம்ம வீட்டுல சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குது மட்டன் பிரியாணியோட. இது 3 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். 1.5 கிலோ வந்து இதுக்கு பிரியாணிக்கு, 1.5 கிலோ கிரேவிக்கு. வெங்காயம் வாங்கிச்சா, வெங்காயம் வதங்கினோன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில வதங்கணும். இது ரொம்ப போட்டு வதங்கக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இது நல்லா வதங்கிட்டு நமக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வதங்க. நல்லா வதக்குமா, ஃபுல்லா வதக்கு. அப்படி ஃபுல்லா துணி பிடிச்சுக்கோ. இந்த அளவுக்கு போடணும். போதும் வதங்கிடுச்சா, வாசம் போனா போதும். நல்ல வாசம் வந்துருச்சா.
நல்லா வந்துக்கிச்சே. இந்தா ஆஹா. அடுத்து தக்காளி. கொஞ்சம் எடுக்கணும்ல பிரியாணி, அதனால அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாத்தூள் போடக்கூடாதுமா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு எடுத்து அத பாப்பாவுக்கு தனியா வச்சிடலாம். அது அவங்களுக்கும் பிரியாணி கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கோம், பாவம் அதுக்கு சூப்பு சோறு பருப்பு சோறு சாப்பிடுது. அதனால இப்ப பிரியாணி நல்லா சாப்பிடுது. அதனால வந்து இன்னைக்கு பிரியாணி கொடுப்போம். ஒரு வயசு குழந்தைங்களா பிரியாணி சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம்? இப்ப நம்ம செய்வோம்ல, அது மாதிரி பாக்கலாம். நம்ம கறியை வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு குக்கர்ல ஒரு 4-5 விசில் விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த வதக்கினது அதுல போட்டு ஒரு கை அரிசி போட்டு 2 விசில் விட்டுட்டோம்னா குழந்தைங்களுக்கு பிரியாணி ரெடி. இந்த பாப்பாவுக்கு கறியோட வேக வச்சு வச்சுமா. இப்ப இதுல இந்த பிரியாணி வதக்கினது இருக்குல்ல, இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி, மஞ்சத்தூள், அவ்வளவு. உப்பெல்லாம் போடல. இது வதக்கும் போது நல்லா அந்த ஓரமெல்லாம் இப்படி வதக்கணும். நல்லா அருகிடும். இந்த மாதிரி அது மாதிரி பிரியாணி வந்து ஒட்டிக்கும். இந்த ஓரமெல்லாம் சேர்த்து இப்படி வதக்கணும். இந்த மாதிரி அது நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு பாப்பாவை எடுத்துடலாம். இவ்வளவு போதும். இதுல வந்து நம்ம பிரியாணி அரிசி போடுவோம்ல, அப்ப ஒரு கை அரிசி போட்டு 2 விசில் வச்சுட்டு பாப்பாவுக்கு பிரியாணி ரெடி. உப்பு காரம்னா எதுவுமே இருக்காது. அடுத்து மேல வச்சுமா. ஏன்னா டைனிங் டேபிள் வச்சுட்டு சொல்ல குட்டியாலாம் அங்க போய் இதுல போட்டுரு. இந்த வச்சு வை, அப்புறம் குட்டிக்கலாம். டைனிங் டேபிள வை. ஆனா அந்த சண்டே போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல? வாரமும் போறது தெரிய மாட்டேங்குது. சண்டே ஆமா, காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சாதானே. எல்லாம் லேட்டா எழுந்திரிச்சா. இந்த தயிர் 3 ஸ்பூன்மா. சரி. 2 3 3 ஸ்பூன் தயிர். இது புது மிளகாத்தூள், அதனால நான் வந்து கம்மியாவே கொஞ்சம் போடுறேன். பார்த்துட்டுதான் நம்ம போடணும். 3 போடணும், 2 போட்டிருக்கேன். பாத்துக்கலாம், காரம் பார்த்துட்டு போடலாமா? இந்த பச்சை மிளகா பாப்பாவுக்கு போடுறதுனால நான் இப்பதான் போடுறேன் பச்சை மிளகா. அதெல்லாம் முன்னாடியே பச்சை மிளகா போடலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. நல்லா வதக்கியா? வதக்கிறேன். இது வதக்கணும்னா இது வந்து 1.5 கிலோ சிக்கன், 3 கிலோ வாங்கியிருக்கோம். வறுக்கிறதுக்கு 1.5 கிலோ, பிரியாணிக்கு 1.5 கிலோ. 1.5 கிலோ 6 டம்ளர் அரிசி. அந்த டம்ளர்ல 1.5 கிலோ சிக்கன். சிக்கன் வந்து நிறைய போடணுமா? இல்ல, நம்ம 2.5 கிலோ அரிசி போட்டிருக்கோம். 1.5 கிலோ பாதிக்கு பாதி. அப்படி அளவும் கிடையாது, நம்ம போட்டிருக்கோம். நம்ம போடணும்னா சரிக்கு சரி கூட போடலாம். நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு போதும்னு போட்டிருக்கேன். நம்ம வீட்டுல செய்யற பிரியாணி சாப்பிட்டுட்டு எனக்கு வெளியில போய் சாப்பிடுறப்ப நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணும் சில டைம். தானே உப்புமா போடுங்க. ஒரு கை போடணும். ஆமா, இது சுடுது. இந்த துணி வேற துணி இருக்கா? இருக்குமா, அது பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு சரி. எனக்கும் நானே பிரியாணி செஞ்சு ஊர்ல போய் நான் அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சாப்பிடணும். இங்க நானே செஞ்சுட்டு இந்த ஓரம் எல்லாம் பாரு பிடிக்குது பத்தியா? இந்த மாதிரிலாம் கூடாது. நம்ம கிளறும் போது நல்லா கிளறணும். இந்த ஓரம் எல்லாம் பார்த்து இப்படி பரட்டணும். இப்படியே செஞ்சோன்னு வச்சுக்கோ, பிரியாணி செய்யும்போது அடி பிடிச்சிடும். இப்படி அதுவும் தக்காளி இந்த கறி எல்லாம் போட்டோன்னு லேசா தண்ணி விடும். அந்த சமயத்துல அந்த ஓரம் எல்லாம் நல்லா நம்ம எடுத்து விட்டா பிரியாணில ஒண்ணுமே ஓரத்துல விட்டாது, எல்லாம் அடி பிடிச்சிடும். இதுல வந்து இந்த பிரியாணி மசாலா, இந்த பிரியாணி மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரே அளவு சம அளவு எடுத்துட்டு மிக்சியில நல்லா பொடி பண்ணியாச்சு. இதுதான். இது வந்து 1 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் போட மாட்டேன். போதும். பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆகும்னு அள்ளி போட்டீங்கன்னா அப்புறமேட்டு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் எரியும். இப்ப இந்த அளவு கரெக்டா இருக்கும். கழட்டி விட்டுட்டு தட்டு போட்டு சத்தனை மூடிடணும். அதுக்குள்ள தண்ணி வந்து நம்ம கெட்டில அளந்து வச்சிடலாம். இப்ப இது வந்து 6 டம்ளர் வந்து அரிசியா, அப்ப எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்தணும்? 1.5 டம்ளர்னா 6 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தணும். அப்ப எத்தனை டம்ளர் தண்ணி வரும்? 6க்கு 6மா, 6ல பாதி 3, அப்ப எவ்வளவு? 9 டம்ளர் தண்ணி வைக்கணும் இதுக்கு. சரியா? இந்த கெட்டில் வந்து 6 டம்ளர் தண்ணி பிடிக்கும். இந்த பாரு, இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்ல கீழே வச்சா 6 டம்ளர், இதை பிடிச்ச 6 டம்ளர் வச்சிடணும். இந்த 6 டம்ளர் தண்ணி.
மூடி போட்டு மூடிடலாமா அத்தை? அந்த எங்கடா மூடி? அதான் மூடி நினைக்கிறேன். எங்க இன்னொரு மூடி? அதான் அதான் இதுதான். முடியாச்சு. வந்து எவ்வளவு நேரம் மூடி போட்டு வேகணும்? நல்லா கறி கொஞ்ச நேரம் சுருண்டு வரோம். இந்த சுடுதண்ணி வச்சிருக்கோம்லம்மா, இது வர வரையும் போதும். சிக்கன் தானே, அது இங்க இருக்க துபாயில இருக்க சிக்கன்லாம் அப்படி நல்லா சாஃப்டா வந்துரும். அதனால ரொம்ப நேரம் ஆகும் தேவையில்ல. நம்ம சிக்கனை வதக்கி விட்டுட்டு தண்ணி வைக்கணும். இந்த தண்ணி எவ்வளவு நேரம் சுடுதோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். என்ன பண்ண, தண்ணி வந்து சூடாயிடுச்சுமா, கறி வந்து குடு குடு இங்க கொடுத்துட்டேன். இந்தா நல்லா கிளறி விடு, பரட்டி விடு கறியா. தண்ணி சூடாயிடுச்சு, இப்ப தண்ணி எடுத்து ஊத்திடலாம். நம்ம பச்சை தண்ணியும் ஊத்தலாம். நம்ம கெட்டில வச்சா டக்குன்னு ஆயிரும், கறி நல்லா சாஃப்டா இருக்கும், பிரியாணி சூப்பரா இருக்கும். நம்ம சுடு தண்ணி ஊத்தனோம்னா நல்லா இருக்கும். இப்ப கெட்டில்னா தண்ணி பக்கத்துல ஸ்டவ்ல கொதிக்க வச்சும் ஊத்தலாம். இது ஒரு சூப்பரான ஹேக். ஆனா எல்லாரும் வந்து பச்சை தண்ணி தானே டைரக்டா ஊத்துவாங்க. நம்ம சுடு தண்ணி ஊத்துறப்ப நல்லா சாஃப்டா வேணும். அப்புறம் டக்குன்னு ஆயிரும் பிரியாணி எல்லாம். கறி வதங்குற நேரம் தான், அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல பிரியாணி பண்ணிடலாம். நம்ம என்ன குக்கர்ல செஞ்சோம்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஏச்சுமா தண்ணி ஊத்தினோம்னா நல்லா அந்த ஓரமெல்லாம், அந்த ஓரத்துலதான் நல்லா நம்ம வந்து இது பண்ணி விட்டுருணும். இந்த கீழே எல்லாம் அப்படி நல்லா கலக்கி விட்டுரும், நல்லா அடி பிடிச்சிடும். உப்பு காரம் பார்க்கவா? இப்ப உப்பு காரம் பார்க்கணும். பர்ஃபெக்டா இருக்குது. சரியாக்கா? காரம் உப்பு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான்மா, இது பண்ணியாச்சு. இப்ப தண்ணி கொதிக்கணும். நம்ம தண்ணி கொதிச்ச தண்ணி தான், என்ன சத்தெல்லாம் தண்ணி கொதிக்கட்டும். இப்ப அரிசி வந்து ஊறிடுச்சு இல்லம்மா, நல்லா இதாச்சு. நம்ம அரிசி போட வேண்டியதான். இப்ப பாப்பாவுக்கு பிரியாணி. இப்ப என்ன பண்ணோம்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்ப இதுல வந்து சும்மா ஒரு கை அரிசி போட்டா போதும் பாப்பாவுக்கு. இங்க பாரு, ஒரு கை இவ்வளவு இந்த அரிசி போட்டா போதும். அரிசி போதும், ஒரு கை அரிசி. இந்த அளவு போதுமா, தண்ணி போதும். உங்களுக்கும் பிரியாணினா எல்லாம் சாப்பிட சாப்பிட வாசமா இருக்கு பாவம். வச்சுட்டு 2 விசில் விட்டுறலாம். பிரியா குட்டிக்கு சூப்பரான பிரியாணி ரெடி. இங்க பாரு, இது பண்ணி பண்ணி ஸ்டவ் ஓரமா நவுந்துருச்சு. எப்படி இருக்கு பாரு, நீ பாத்ததுல கிண்டி கிண்டி நவுந்துருச்சு. குடுமா இங்க பத்தியா எப்படி ஓரமா போயிடுச்சு. அப்புறம் நல்லா சூடு ஏறாது. இந்த மாதிரி நல்லா அப்படி வச்சுக்கணும். கிளறும் போது இப்ப இப்படி ஆட்டக்கூடாது பாத்திரத்தை. நல்லா பிடிச்சிட்டு இப்படி திண்டணும். ஃபர்ஸ்ட் டைமா கையெல்லாம் நடுங்குது. அது செய்ய செய்யதான் பழகும். சமையல் தெரியாத வரையும் தான் என்னவோ சமையல் அப்படி இப்படின்னு. நம்ம வந்து இப்ப பிள்ளைங்க எல்லாமே படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அவங்க இதுல கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்ல. அதுக்கப்புறமும் கரெக்டா சொல்றது இல்ல. எங்க அம்மா கிட்ட எல்லாம் சமையல் கத்துக்கவே முடியாது. அப்படியே கரெக்டா பண்ணோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. நம்ம போய் சொன்னோம்னா இது என்ன இப்படி செஞ்சிருக்க, அது என்ன அப்படி செஞ்சிருக்க அப்படின்னு சமைக்கவே விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எங்க அத்தை இந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் போகும்போது அந்த மாதிரி சமைக்க கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கரெக்டா நம்ம இப்ப நீ சமைச்சு இப்ப பிரியாணி சூப்பரா வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அடுத்த தடவை உனக்கு என்ன டயர்டா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நீ பிரியாணி செஞ்சிருவேன். நீ சமைச்சு நீ சமைச்சு ஐயோ பிரியாணி சூப்பரா இருக்கு, நீ செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கு, எப்படி செஞ்ச 4 பேர் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் பிரியாணி சூப்பரா செஞ்சிடலாம். அதனால வந்து நமக்கு வந்து அந்த கரெக்டா செஞ்சு வந்துட்டோம்னா வந்துடும். அது மாதிரி எந்த விஷயத்தையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணா நமக்கு கரெக்டா வந்துடும். இதெல்லாம் ஒரு சமையல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்ப பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, என்னென்னவோ விஷயம் செய்யறாங்க. இது வந்து ஈஸியா கத்துக்கலாம். ஆனா எல்லாமே சமைக்க தெரியறது இல்ல, கத்துக்கிறது இல்ல. அதனால இப்ப முடியல. இன்ட்ரெஸ்டோட பண்ணோம்னா எது வேணாலும் நம்ம செஞ்சிடலாம். இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். அப்புறம் ஏதோ ஒரு இன்சைக்கு அவங்க சமைக்கிறாங்கன்னு வச்சுக்க, அந்த நேரம் அவங்க நல்லா வந்துருச்சுன்னா சூப்பரா சமைச்சிருவாங்க. எல்லாம் சூப்பரா இருக்குன்ட்டாங்களா. 2 minutes 3 minutes கொதிச்சா போதும். அவ்வளவுதான். தண்ணி சுடு தண்ணி தானே ஊத்தணும். தண்ணி கொதிச்ச உடனே அவ்வளவுதான். ஆமா. அதே மாதிரி தண்ணி இப்ப வந்து அரிசி பிரியாணி அள்ளி போடுறோம் பாரு, கரெக்டான தண்ணி வச்சிருக்கோம். அப்படியே தண்ணியோட அள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கீழே இப்படி வந்துடலாம். அப்படி உனக்கு வந்து தண்ணி நிறைய போட்டுருவோம் பயம் வந்ததுன்னா நம்ம வடிகட்டி இருக்குல்ல, அதுல அரிசியை போட்டுடலாம். இந்த பாரு, இந்த வடிகட்டி இருக்கு பாரு, அதை எடு. இதுல தண்ணிய ஊத்திட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நீ அப்படி போட்டுறியா இல்ல அள்ளி போட்டுடலாமா? அதுல வடிச்சே போட்டுடலாம். ஏன்னா தண்ணி நிறைய ஒரு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, வடிச்சிடறேன். சூடா நான் பிடிச்சுக்கிறேன். அப்படியே கொட்டுவியா இல்ல எப்படி? நான் போட்டுறேன். பாத்து கொட்டணுமா, மெதுவா. பாத்து
தண்ணி ஊத்துது உள்ளார. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து ஆக்க கூடாது, வேகமா அரிசியை கொட்டணும். அப்படியே நிறுத்திட்டு இப்படியே அள்ளி போட்டுடலாம். அது பாத்திரத்தை மாத்திட்டு கொஞ்சம் நீ செய்ய இன்னும் ஒரு 2 தடவை செஞ்சீன்னா நீ இப்படி அள்ளி போட்டுடலாம். இந்த இப்படி செய்யும் போது தண்ணி எல்லாம் நல்லா அப்படி ஒரு 2 தடவை இப்படி செஞ்சீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்துடும். அவ்வளவுதான். நம்ம தண்ணியோட அள்ளி போட்டோம்னா பிரியாணி குழஞ்சு போயிடும். அரிசி எல்லாம் எடுத்துருமா. எதுல இருக்கு? இதான் ஒட்டி இருக்கு பாரு. ஒட்டிட்டு அந்த ஃபில்டரையும் டக்குன்னு கழுவி வச்சிரு. அந்த வாசம் மட்டும் கொடுத்துக்கலாம். அரிசி போட்ட உடனே போட்டு அப்படியே கிண்டக்கூடாது. ஏன்னா அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. பாசுமதி ரைஸா உடஞ்சிரும். ஆமா, லேசா இந்த கீழே இப்படி ஈவன் பண்ணி விட்டு. ஆமா, இந்த மாதிரி. அப்ப நம்ம வடி பிடிக்காது. ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. அவ்வளவுதான். இந்த இப்படிதான் செய்யலாம். குழம்பு கலக்குற மாதிரி கலக்கி விட்டுறக்கூடாது. அப்படியே பிரியாணி எல்லாம் பொங்கல் மாதிரி ஆயிரும். உடஞ்சு போயிடும். நீள நீளமா இருக்காது. அவ்வளவுதான். இது நல்லா கொதிக்கட்டும். கரண்டி எடுத்து இப்ப நல்லா கொதிச்சிருச்சுல்ல. கொதிச்சாலும் லேசா கரண்டி விட்டு அடியில இந்த இப்படி லெமன் ஜூஸ் பிடிச்சி வச்சிருக்கல, அதை எடுத்து அப்படியே ஊத்து. இன்னும் நேரம் கழிச்சு போட்டா அப்படியே தயிர் மாதிரி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும்போதே ஊத்திடணும். இதுக்கு வந்து 1 எலுமிச்சம்பழம் போதும். பிரியாணி மசாலா நல்ல டேஸ்டா வரும். நிறைய போடக்கூடாது. அப்படி அப்படி இல்ல 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 இப்படி இப்படி பிரியாணி பிடிச்சி லேசா விடணும். இப்படி அவ்வளவுதான். எடுத்துடணும். அவ்வளவுதான். ஆமா, சேஃப்டி துணி பிடிச்சக்கணும். துணி பிடிக்காம செய்யக்கூடாது. நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமயத்துல தம் போட வேண்டியதுதான். இது எடுத்துட்டு இந்த ஓரத்துல இருக்கு பாரு, இதெல்லாம் அப்படி எடுத்து விட்டுறணும். அரிசி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வீட்டுல 2 தோசைகள் இருக்கு. ஒண்ணுல வந்து தோசை செய்வோம். நான் துபாய் வந்த புதுசுல ஒரு தோசைகள் வாங்கினேன். அதை வந்து தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப நான் தூக்குறேன், நீ தோசைகளை வச்சீங்கன்னா நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த தோசை எடுத்து வச்சுக்கோங்கம்மா. தோசைகள் அப்புறம் சரியா வரல, நான் ஊர்ல எடுத்துட்டு வந்துட்டேன். வைமா, நல்லா வை. நான் போடுறேன். அந்த காது ஓரமா வைக்கிற மாதிரி எப்பதான் எடுத்து வசதியா இருக்கும். அப்படி அப்படிதான். இது வச்சிடணும் கரெக்டா. இப்ப தோசைகள் மேல தூக்கி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஃபுல்லா இருக்கட்டும். தோசைகள் வந்து சூடா வரவனையும் அப்புறம் சிம்ல வச்சிடலாம். கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது அந்த சட்டி. இது ஓரமா இருக்கு, அந்த சட்டி பின்னாடி தள்ளி இருக்கு. மேல போடும். எவ்வளவு தட்டு பண்ணும்? எவ்வளவு பண்ணுமா? கொஞ்சம் போடுமா. இந்த கொஞ்சம் போட்டா போதும். நிறைய வேண்டாம். அது ரொம்ப வாசமா இருக்கும். அந்த அளவுக்கு வேணாம். இது போட்டா கரெக்டா இருக்கும். முடியலாமா? முடியலாமா? முடியுது. இப்ப டைம் பாரு. எவ்வளவு டைம் பாரு. டைம் பாரு. டைம் எத்தனை? மணி 1:04 ஆயிடுச்சு. 1:15 நம்ம இது பண்ணிடலாம். சரியா இருக்கும். அது வரை இருக்கட்டும். போதும். இது பாசுமதி ரைஸ் தானே, சரியா இருக்கும். சிம்லயே வச்சிடணும் 10 மினிட்ஸ். ஆமா, அவ்வளவுதான் முடிஞ்சு. பாப்பாவோட பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போமா? நல்லா வந்துருச்சு. ஒரு வேலையா முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கு. இதே குட்டி பிரியாணி ரெடி. ஆமா, இது இந்த கழுவி காமிக்கிறேன். நல்லா வந்துருச்சு. நல்ல குழைவா வந்துருச்சு. லைட்டா கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்ப நேரம் ஆக ஆக சரியாயிரும். பாப்பாக்கு அப்படியே கடைஞ்சாலும் ஓகே தான். தண்ணி கடையெல்லாம் வேணாமா. பாப்பா தான் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்படியே போதும். அது கடைஞ்ச பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நல்லா சாஃப்டா இருக்கு பாரு. இது போதும். இப்ப மூடி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா இருக்கும். இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? 1:15 ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓபன் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்.
ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த இப்ப சிக்கன் கிரேவிக்கு வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் இது இப்ப தம் எடுக்கிறதுக்குலாம் நம்ம சிக்கன் கிரேவி ஆயிரும். பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். ஒரு 1.5 மணிக்கெல்லாம் சாப்பிடலாம். வச்சு பார்த்து மெதுவா ஓபன் பண்ணு. அப்படியே தண்ணி அங்கிட்டு அந்த தண்ணி எல்லாம் அங்க உதிரிடும் பாரு. குடு. அங்க தண்ணியா இல்ல அந்த இங்க பாருமா. அப்படியே பரட்டி விட்டுறலாம். கீழே இதெல்லாம் அப்படியே பரட்டி விடணும் லேசா. பரட்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். ரொம்ப மூடக்கூடாது, லேசா மூடி வச்சிடணும். கொஞ்சம் ஓப்பன்ல இருக்க மாதிரி. கரண்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப போட்டு கிண்ட கூடாது. உப்பு காரம் ஏறி இருக்கா, பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. சூடா இருக்கு. பிரியாணி இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டுமா, இப்படியே மூடக்கூடாது. லேசா ஓபன் பண்ணி ஓபன் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்கேன்.